வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நாங்கள் விசேடமாக தோட்ட தொழிலாளருடைய சம்பள பிரச்சினைக்கு தீர்வை எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்று நாங்கள் தற்பொழுது கலந்தாலோசித்து வருகிறோம். அது மட்டுமல்லாது ஏற்கனவே இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டங்கள் பாதியிலே கட்டப்பட்டு இன்னும் கட்டப்படாமல் இருக்கின்றன. அவ்வாறு கட்டப்பட்ட வீடுகள் 700 வீடுகளும் புதிதாக எமது அரசாங்கத்தின் மூலமாக 4700 வீடுகளும் மொத்தமாக 5400 வீடுகளை நாங்கள் இவரிடத்திலே கட்டி முடித்து பயனாளர்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இன்றைய காலங்களிலே இந்த வீடு கட்டுமான பணிகளிலே பல்வேறுபட்ட குளறுபடிகள் ஊழல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அதுக்கான விசாரணைகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். பிரதி அமைச்சரை வரவேற்கும் நிகழ்வு ரத்தினபுரி ஸ்ரீ கிருஷ்ணா மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. குறித்த பாடசாலையில் கல்வி கற்று அதே பாடசாலையில் ஆசிரியராகவும் செயற்பட்டு தற்போது பிரதி அமைச்சராக உள்ள அவரை கௌரவிக்கும் வகையில் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த பாடசாலையில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த குடிநீர் திட்டத்தையும் பிரதி அமைச்சர் அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார்.